பௌர்ணமி நாளாக இருக்கிறதுனால கோயிலுக்குள்ள வந்தாவே ஒரு மன அமைதி இருக்கு. இது வரைக்கும் நாங்கள் போன கோயிலில் எங்கேயுமே கருவறைக்கு போய் நேரடியாக சாமி கும்பிட்டதில்லை. எல்லாத்தையுமே இங்கே கருவறைக்குள்ள விட்டு அலோவ் பண்ணி சாமி கும்பிட வைக்கிறாங்க. மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு. காலபைரவ சுவாமியா ரொம்ப சக்தியுள்ள தெய்வம். வேண்டுதல் வச்சா நல்லா பலிக்கும். நாங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பாசிட்டிவ் வைபா இருக்கு. கஷ்டம்லாம் இப்போ பரவாயில்லைங்க. இங்க வந்து 24 hours தைரியம் அன்னதானம் போடுறாங்க. காலபைரவர் நம்புவாங்க, காலபைரவர் காப்பாற்றுவார். பௌர்ணமியில் பைரவ தரிசனம் பூர்வ புண்ணியம். பௌர்ணமியில் பைரவ தரிசனம் பாவ விமோசனம். பௌர்ணமி என்பது வானில் முழு நிலவு தோன்றும் அற்புத நாளாகும். இந்நாளில் எங்கும் நேர்மறை அதிர்வலைகள் நிறைந்து தெய்வங்களுக்கு சக்தி மேலோங்கி நிற்கும். இத்தகைய பௌர்ணமி நன்னாளில் காக்கும் கடவுளான கால பைரவரை வணங்குவதால் நம்மை சூழ்ந்திருக்கும் தீய சக்திகள் நம்மை விட்டோடும். இதுவரை நம்மை பீடித்திருந்த துன்பங்கள் யாவும் கரைந்து போகும். தேங்காயை உடைத்து தீபமேற்றி பைரவ நாமத்தை உச்சரிக்கும் போது அந்த தேங்காயின் தீபம் நம் தீமையை சுடும். தீப ஒளி போல் நம் வாழ்க்கையும் பிரகாசிக்கும். அற்றான் அலிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள்வை புலி என்பது வள்ளுவன் வாக்கு. ஐயமிட்டு உன், இதுவே ஔவையின் வேதம். தானத்தில் சிறந்தது அன்னதானம், இது பெரியோர் சொல். அதனால்தான் நமது தென்னக காசி பைரவர் ஆலயத்தில் தினமும் காலை முதல் மாலை வரை தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்படுகிறது. பைரவ அன்னதானத்தில் நாமும் பங்கெடுப்போம். பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கி நம் 27 தலைமுறைக்கும் புண்ணியம் பெறுவோம். நமது தென்னக காசி பைரவர் திருக்கோவிலில் வேறெங்கும் இல்லாத தனிச்சிறப்பு, பௌர்ணமியில் ஸ்வர்ண லிங்கத்திற்கு 108 ₹1 நாணயங்களால் செய்யப்படும் ஸ்வர்ண அபிஷேகம். பௌர்ணமி மாலை வேளையில் விசேஷ யாகம் நடத்தப்பட்டு நமது ஆலயத்திலே எழுந்தருளியுள்ள சக்தி வாய்ந்த ஸ்வர்ண லிங்கத்திற்கு 108 ₹1 நாணயங்களால் அபிஷேகம் செய்து அந்த நாணயங்கள் பக்தர்களுக்கே வழங்கப்படுகிறது. நாம் அந்த நாணயங்களை நம் இல்லத்திலோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்திலோ வைத்து தொடர்ந்து வழிபட்டு வர நம் இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும், செல்வம் செழிக்கும், கடன் தீரும் என்பது ஐதீகமாகும்.
பௌர்ணமி நாளில் பைரவரை சரணடைந்து பைரவரின் அருளாலும் ஸ்ரீ விஜய் சுவாமிகளின் ஆசியாலும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறுவோம். ஓம் ஸ்ரீ பைரவாய நமக.